மாஸ்டர் படத்துல இருந்து ஒரு இன்டர்வல் ஃபைட் சீன் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். பங்காளி பங்காளி எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு இன்டர்வல் சீனை பார்த்துட்டு பிறகு பத்தி பேசுவோம். எனக்கு ஏன் இந்த பர்டிகுலரா இந்த இன்டர்வல் சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஏன் இந்த பர்டிகுலரா இந்த இன்டர்வல் சீன் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிச்சா ஏன் பிடிக்கும், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இப்ப பாத்துக்கிறோமா இந்த சீனை பாருங்க. வாங்கம்மா. எங்கம்மா போறிய? சார் 2 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க, ஐயா வந்துட போறவ. நீங்க தான் செத்து போன அந்த வரட்டும். அப்படியா? சரி, அவர்ட்ட டீடைலா கொடுத்துறேன். கழுத்து வரைக்கும் குடிச்சிருப்பீங்கல்ல? அவ்வளவுதான், அப்படியே உட்காருங்க. 10 தடவை ஒரே நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி கால் வந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணாதா? சாரு, என்ன பாக்குறீங்க? இந்த காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு என்ஜிஓல வாலண்டியரா இருந்தேன். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ நீங்க இருந்த அப்சர்வேஷன் ஹோம்க்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்பதான் அந்த 2 பசங்க பழக்கம். அந்த அப்சர்வேஷன் ஹோம்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா என்னால லீகலா எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ மிரட்டல். நான் சென்னைக்கு வந்ததே கேஸ் எடுத்து நடத்துதான். அதுக்கு காசு வேணும்னு தான் நான் காலேஜில் லெக்சரரா சேர்ந்தேன். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க நிக்கிறத பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்தது. இது எல்லாத்தையும் மாத்திட முடியும்னு நான் நம்பினேன். உங்க கையெழுத்தை நான் தான் போட்டேன். இந்த வேலைக்கும் நான் தான் அப்ளை பண்ணேன். ஃபவுண்டருக்கும் அது தெரியும். இப்ப அதுவே பெரிய தப்புன்னு தோணுது. நீங்க வரலன்னு அட்லீஸ்ட் அந்த பசங்க இந்நேரம் உயிரோட மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எப்போ கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க? உங்க முன்னால யாரு பேசுறான்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. என்னால அழ முடியல. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் எவ்வளவு பொறுமை. என்ன எமோஷனல் சீன். வா, இப்படியெல்லாம் நடக்கும். சரியான சீன். அழுகே வராதுல்ல? இவங்கதான் இறந்து போன பசங்களோட அம்மா. இந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வருவாரு உங்க பசங்களை காப்பாத்துவாருன்னு. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் தம்பி இருப்பாங்க. போன வாரம் கூட பெரியவன் சொன்னானே, தம்பி பள்ளிக்கூடம் போட்டோம், நான் வேலைக்கு போறேன்னு. யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவாரு நம்பிக்கையா சொன்னானே, ஒருத்தனுமே வரலையே. என் குழந்தைய இந்த அம்மா பயங்கரமா நடிச்சிருக்கு. சீக்கிரம் வாங்கடே. போங்களே போங்க. சார், யார் அவங்களா? சார் அந்த வாத்தியாரோட காலேஜில் வேலை செய்யலாம். அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு வாத்தியான செல்லில் உட்கார வையும். சரி யோ சார், மற்ற கேஸ் எல்லாம் இமீடியட்டாக வெளியே அனுப்பிடு. ஓகே சார். இதுக்கப்புறம் வர சீன் இருக்கு பாருங்க, அல்டிமேட் சீன். அந்த ஃபைட் சீன் எல்லாம் எத்தனை பேர் பிடிக்கும் இந்த நேரம் சார்? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ஃபைட் சீனை பாருங்க. அழுக வரல, உங்களுக்கு சாவர வரைக்கும் அழுக வராது. இன்னும் நிறைய போய் குடிங்க. ஸ்டேஷன்ல உட்கார்ந்து உட்காரிட்டு இருக்க. வாய் மூடு. மூடிக்கிறேனா? மா, ஒரு நிமிஷம் சொன்னா உங்களுக்கு புரியாதா? போங்கம்மா. போங்கல்ல. வாங்க சார். சத்தியமா சார், வாங்க சார். இன்டர் இருக்கே. சத்தியமா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த பசங்களோட சாவுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்றது மறந்துடாதீங்க. அந்த அம்மா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லி. சார், படிச்சாலும் மரியாதை கொடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? ஓ தவற வைக்காதீங்க. நில்லு. போங்க. கூட்டு போ. என் பிள்ளைகளை தேவ வாரி கொடுத்துட்டேன். டேய், நீங்க வா. என் பிள்ளைகளை பத்தி ஏதோ பத்த வைங்க சார், கொசு கடிக்கு. இங்க தலைவர் இங்க மாசா இருக்கும் விருப்பம். சரியான சீன் இது.
பாரு பவானி, சங்க எலெக்ஷன்ல நிக்க ஒன்னி என்னை தவிர வேற ஆள் கிடையாது. நான் அண்ணன் போஸ்டர் ஜெயிக்கணும். மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? அங்க அப்படி ஒரு சீனு, இங்க இப்படி ஒரு சீனு. லோகேஷ் இந்த படத்தெல்லாம் தாறுமாறா பண்ணிட்டு போகுது. இப்ப இந்த சீன் படிப்பா இருப்பாரு, இந்த சீனை பாரு. ஷூ. இப்பதான் ஆக்சுவலி அந்த சீட்டை எடுத்து படிக்கிறாரு. மாஸ்டர், என் பேர் சபரி. என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரியில் திரும்பிச்சு. ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில் ஏதோ பவுடர் திணிக்கிறாங்க. அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொண்டுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்கா தான் நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். எங்கள் அம்மா பாவம் ஒத்தையில் இருக்கு. தினமும் அழுது அழுது இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா, காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. சரி தர கைக்கு எல்லாம் அப்படியே சிவேரிங் ஆகுது பார்த்தீங்களா? என்ன கொடுமை ஆக்டிங். அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில் வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் வெளியே போவையில பயந்து பயந்து போய் வரமாடே. அதுக்கு தான் அதான் என்னை கூப்பிட்டு வச்சு கொண்டுலான்னு பிளான் பண்ணீங்களா? ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து, ஐயா சாமி உன்னை கொல்ல போறேன்னு பெர்மிஷன் கேட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு, ஒன்றை கொல்றதுக்கு நாலும் கிழமை பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லும்? ஜெய் இருடா, உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாத்து. மியூசிக்கை பார்த்தீங்களே பா, அனிருத் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கு. அந்த மழை மட்டும் எங்கேருந்தியா வருது திடீர்னு? ஏன் மழை இல்லாமல் அந்த ஃபைட் சீன் எடுக்கக்கூடாதா? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? 1960 இப்போ அந்த சீனை மாற்றவே மாட்டேங்கிறீங்க. ஏச்சே, அங்கே ஃபைட்டு இங்கே ஃபைட்டு. முதல்ல திறக்கணுமாம. பா என்ன குத்து! இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு உனக்கு இந்த வீணம்பு? உள்ள எல்லா எலும்பும் உடஞ்சிடும். பா என்ன வட்டி! ஐயோ, பாத்தியாண்டே, 10 நிமிஷம் தான் டைம். சேர பண்ணாம வெளில வந்துரு. வந்துடலாமே வந்துடலாமே. திரு முரளி வாங்க, ஆஃப் பண்ணிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன்லேயே போலீஸுங்க இப்படி இருந்தா என்னத்த சொல்றது? இதெல்லாம் நடக்குதுங்க, அங்கங்க நடக்கிறது. அதெல்லாம் அழகா போல். நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க.
வலிக்குமா வலிக்காது கை? அண்ணன் பஸ் டிக்கெட் கொடுத்துருக்காரு. வால்வோ பஸ் அப்படியா? ஸ்லீப்பர். ம் நைட் ஏறினா காலைல சரி போய் சேர்ந்துடலாம். சரி இல்ல போக மாட்டேன்னு உடனே புரியலையே. முடிச்சிட்டு இருந்த காலைல 2 பேரும் தொங்கணும்னு பார்த்தல அது மாதிரி கட்டி தொங்க விட்டுரும் பாத்துக்க. என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கேன், லவ் லெட்டர் படிக்க. ஏயா இப்படி ஏன்னா அப்படியே செம்ம டென்ஷன்ல இருக்காரு. அட, இந்த பார்வை பாருங்க ஐ செத்து போச்சே, பா நாதேரி. போச்சா தேவையா இது? அக்கா போடு சீனா பாரு ஐயோ வாடா வாடா ராசா வாடா வா 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 போ 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 அசி பயமா தலைவருக்கு பயமா யாருக்கிட்ட ஃபைட்டா போரு போடுறான் பா ஐயோ ஃபைட்டு நாயா பிஜிஎம் அனிருத்து வேற லெவல் அனிருத்து. என்ன விடுவே பாத்துக்கலாம். என்னடா பின்னாடி வந்து வைக்கிற? என்ன அடிக்கிற? சும்மாவே அடிப்போம். என்ன போடு இந்த இது பாருங்க போடு ரொம்ப அதிகமா இருக்கு. போ என்னன்னு பாரியா. சரி என்னன்னு பாருங்க போங்க 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 பாவம். இவ்வளோ அடிச்சு ஏஞ்சி நிக்கிறாங்க பாருங்க பெரிய விஷயம் தான். தோழி முடிஞ்சிச்சுடி தோழி முடிஞ்சிச்சு. போடு அவனை அடிச்சு கடிச்சு கொண்டு போறானோ, தயவு செஞ்சு வாங்க சார். போங்க போங்க அடிச்சு கொண்டு வர போறாங்க போங்க. யாரை கொள்றான்னு தெரியும்ல போங்க. அழுகையை பத்தியாலே பயப்பிள்ளைக்கு நிக்க கூட முடியல. எதுக்கு வந்த அம்பு? ஏய் கதவு டைலாக் வருது. டைலாக் வேற லெவல்ல இருக்கும் டைலாக் வரும். பொண்ணு சொல்றா நான் வார்த்தையே செம்ம டைலாக். யாரு இதுக்கு பின்னாடி யாரு உன் வேலைன்னு இந்த பசங்களையே யூஸ் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்குவேன். பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சு வேலை செய்யற பொட்ட பசங்களை கண்டுபிடிப்பேன். உன்னை தேடி வந்து உன் முன்னாடி நின்று அது 2 பசங்களோட சாவுக்கு உன்னை பதில் சொல்ல வேண்டாம். வாத்தே நான் வாத்தே. சொல்றது ஒண்ணு புதுசுல செம்ம டைலாக் இது. நீ கேளு. I'm waiting. அல்டிமேட் சிரிப்போ சிரிப்பு. ஓ மை காட் அல்டிமேட். ஐயோ சரியான சீன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எத்தனை டைம் பார்த்தாலும் எனக்கு இந்த சீன் சரிக்காது. அவ்வளோ எமோஷனல், அவ்வளோ ஆக்ரோஷம், அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே இந்த ஒரு சீன்ல இருக்கும். ஸோ லோகேஷ் டைரக்ஷன் இந்த சீன் எனக்கு ரொம்ப நிறைய
சீன் பிடிக்கும் அந்த படம். இந்த சீன் இன்டர்வல் சீன் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளவு இந்த பிடிச்சிருக்கும்? அதே 2 பக்கம், இந்த பக்கம் விஜய் சேதுபதி, அந்த பக்கம் தளபதி விஜய். 2 பேரோட காம்போல வர்ற இந்த சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட்டா இருக்கட்டும், வேற லெவல்ல இருந்துச்சு. அது ரசிக்கணும். ரசிச்சுட்டா செம்மையா இருக்கும். ஃபைட் எல்லாம் ஒரு அது எப்படி சொல்றது? நானே சொல்லுவேன். ஆனா இந்த ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் போடுற ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரிட்டேட் ஆகும். சில பேர் போட்டு செம்மையா இருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார். விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அர்ஜுன் சார். இந்த 2 பேரோட ஃபைட்லாம் அல்டிமேட். இப்போ கூட பிளாஸ்ட்ங்கிற படத்துல ஐயோ வேற லெவலில் இருக்கும். அது ஃபுல்லா ஆக்ஷன் தான், பட் இருந்தாலும் படம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து விஜயோட ஃபைட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பெருசா வேற யாரோட ஃபைட்டு பிடிக்காது. இப்போ ரீசெண்ட் டைத்துல கொஞ்சம் இவரோட ஃபைட் எல்லாம் நல்லா இருக்கும். சூர்யா சாரோட ஃபைட் நல்லா இருக்கும். கார்த்தியோட ஃபைட் நல்லா இருக்கும். சில பேருக்கு தான் அந்த ஃபைட் வந்து நமக்கு வந்து ரசிக்க முடியாது. சில பேருக்கு மேக்ஸிமம் பிடிக்குதா போட எங்கடா இதெல்லாம் ஒரு ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடும். எனக்கு தளபதியில போயிட்டு ஆல்மோஸ்ட் டான்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவரோட ஃபைட்டு பிடிக்கும். எமோஷனல் சீனும் வேற லெவலில் பண்ணுவாரு. ஓகே கைஸ், எனக்கு இதை பத்தி பேசலாம், நிறைய பேசலாம். ஆல்ரெடி ரொம்ப லென்த்தா போனனால உங்களோட பொண்ணான டைத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல நம்ம திரும்ப சந்திச்சுட்டே இருப்போம் பங்காளி. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கங்க பங்காளி. அடுத்தடுத்தது வீடியோல நம்ம நிறைய வீடியோ நம்ம மேக் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன். ஓகே, பை பை பை. What the heck, bro? Yeah, boy.